போடுங்க. ரைட். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் படியை பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேகிற வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கிற முருகப்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். அப்பர் அருள்நெறி மன்றம் நடத்தி வரக்கூடிய கந்தசஷ்டி பெருவிழாவின் 3வது நாள் சொற்பொழிவினுடைய 6வது அமர்வு இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அருள்நெறி மன்றத்தாருக்கும் அதனை அற்புதமாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிற சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 அமர்வுகளாக கந்தர் அலங்காரம் என்கிற நூலினுடைய சிறப்புகளை முதல் பல காப்பு செயலிலே தொடங்கி 35 பாடல்கள் வரை அறிந்திருந்தோம். இன்று 36வது பாடலிலிருந்து 42வது பாடல் வரை சிந்திக்க இருக்கிறோம். நாம் நூலுக்குள் செல்வதற்கு முன்னால் முருகன் பெருமைகளை அருணகிரியார் எவ்வாறு கந்தர் அலங்காரம் பாடினார் என்பதை பற்றி சிறிது சிந்தித்துவிட்டு பின் நூலுக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக நாம் அவருக்கு பல்வேறு அலங்காரங்களை செய்கிறோம். அவருடைய உருவம் நமது மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக ஆடையினாலும் மலர்களினாலும் நகைகளினாலும் அவருக்கு அலங்காரம் செய்து ஒரு வாகனத்திலோ அல்லது தேரிலோ எடுத்து சென்று வீதி உலா காண செய்கிறோம். அவ்வாறு செய்கிற பொழுது அடியார்களுடைய மனத்திலே முருகப்பெருமானினுடைய உருவம் நன்கு பதியும். இந்த அலங்காரத்திற்கு பயன்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் கால எல்லைக்கு உட்பட்டவை. மலர் அன்று மாலையே வாடிவிடும். அதே போல ஆடை சிறிது காலம் இருக்கும். பொன்னானது நாளடைவிலே மங்கத் தொடங்கும். ஆனால் முருகப்பெருமான் மங்காமல் என்றும் ஒளி வீசக்கூடிய பாமாலைகளை எனக்கு சூட்டுக என்று அருணகிரியாரை பார்த்து கேட்டார். ஏனென்றால் அது காலம் கடந்தும் நிற்கக்கூடிய மாலை அந்த பாமாலைகள். அதனாலேதான் சுந்தரரை திருவெண்ணைநல்லூரிலே இருக்கிற பெருமான் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் என்று பெருமானே தமிழில் பாடுக என்று கேட்டதாக சொல்லுவார்கள். அதை போலவே அருணகிரிநாதரிடத்திலும் கேட்டவுடன் பெருமான் அவர்களுக்கு என்றும் மனம் வீசக்கூடிய காலத்தால் அழியாத ஒரு அற்புதமான நூலை செய்தார். அதுவே கந்தருக்கு அவர் செய்த அலங்காரம். அது கந்தர் அலங்காரம் எனப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு நூல்களையும் செய்திருக்கிறார். கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் வகுப்பு போன்ற பல நூல்களை செய்து முருகனுக்கு அலங்காரம் செய்தார். இந்த கந்தர் அலங்காரம் என்கிற நூலிலே மொத்தம் 108 பாடல்கள் அமைந்துள்ளன. இந்த 108 பாடல்களிலும் கட்டளை கலித்துறை என்கிற பாவகையை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. இதை பாடி ஒவ்வொரு மலராக நாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்தால் 108 போற்றிகள் செய்வதாக பொருள்படும். இதனால்தான் திருமூலர் சொன்னார், என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. என்னை ஏன் நன்றாக வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, தமிழை நான் நன்றாக வைத்திருப்பேன் என்பதற்காகத்தான் என்று திருமூலர் சொன்னார். அதை போலவே
இந்த அருணகிரியாருக்கு கந்தர் அலங்காரம் பாடுவதற்கு சொல்வளம் மிக்க தமிழை கொடுத்தவர் முருகப்பெருமான் தான் என்பதை திருப்புகழிலே சொல்லி இருக்கிறார். அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அது மட்டுமில்லை, அகத்தியருக்கு தமிழ் 5 இலக்கணங்களையும் அற்புதமாக விளக்கியவர் முருகப்பெருமான். எனவேதான் இந்த கந்தர் அலங்காரம் அருணகிரியாரால் மிகவும் சிலாகித்து பாடப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த கட்டளை கலித்துறை என்பது இலக்கணத்தில் சற்று கடினமாகவே இருக்கும். நேரசையிலே தொடங்கிய பாடலாக இருந்தால் அது 16 எழுத்துக்களும், அதாவது ஒற்றெழுத்து நீக்கி, நிறையசையில் தொடங்கிய பாடலாக இருந்தால் 17 எழுத்துக்களும் அமைய பாடப்படுவதுதான் கட்டளை கலித்துறை. இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டிலே அமைந்த இந்த கந்தர் அலங்காரம் முருகனுக்கு நாளுக்கு நாள் புகழை அதிகப்படுத்தி கொண்டே என்றென்றும் ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னர் அருணகிரியார் செய்த பாடல் இன்றும் நாம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அது முருகனுக்கும் தமிழுக்கும் பெருமை. அப்படிப்பட்ட அந்த நூலினுடைய 36வது பாடலிலே இருந்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல், சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம், துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்கால நெஞ்சை, கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை, குன்றமெட்டும் கிழித்தோடு வேல் என்கிலை எங்கனே முத்தி கிட்டுவதே. இந்த பாடலிலே அருணகிரியார் 2 ஆறுகளை சொல்லி இருக்கிறார். 2 ஆறுகள் என்னென்ன ஆறுகள் என்று கேட்டால், ஒன்று வாழ்க்கை ஆறு, நம்முடைய வாழ்க்கையாகிய ஒரு ஆறு. இந்த ஆற்றிலே செல்வமானது காட்டாற்றை போல வருகிறது. காட்டாற்றிலே வெள்ளம் எப்பொழுது வரும் என்று தெரியாது, எப்பொழுது வடியும் என்று தெரியாது. வடிந்த பிறகு பார்த்தால் மேடு பள்ளமாகி இருக்கும், பள்ளம் மேடாகி இருக்கும். அந்த காட்டாறு கரையை உடைத்துக் கொண்டு சென்றிருந்தால் விளையக்கூடிய வயலை மண்மேடாக்கி இருக்கும். இப்படிப்பட்ட காட்டாற்றை போன்றதுதான் செல்வம். பொதுவாக மனிதர்கள் அனைவரும் 2ற்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒன்று காமம், மற்றொன்று செல்வம். காமம் என்பது ஒரு பருவத்திற்கு உட்பட்டு அமைந்துள்ளது. அந்த பருவம் தாண்டினால் காமம் குறைந்துவிடும். ஆனால் செல்வம் அவனது வாழ்நாள் முழுவதும் அந்த செல்வப்பற்றோடு அவர் இருப்பார். ஏன் செல்வத்தின் மீது அவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நுகரக்கூடிய அனைத்து பொருள்களும் நாம் சேமித்து வைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவை அழிந்து விடும். ஆனால் செல்வத்தை கொண்டு அந்த பொருள்களை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்பதனாலேதான் அந்த செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்கிற பற்று அனைவருக்கும் இருக்கிறது. திருவள்ளுவர் சொன்னார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார். ஆக பொருள் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த பொருள் மீது நமக்கு அதிக பற்று கூடாது என்பதைத்தான் இது சொல்கிறது. இதைத்தான் குமரகுருபரர் சொன்னார், நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். செல்வம்ங்கிறது கடல் அலை போல வரும், திரும்பி போகும். இதைத்தான் அருணகிரியார் அதற்கு முன்பே சொன்னார், சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம். ஆக இந்த செல்வமானது நம் கைகளிலே இருக்க வேண்டுமே தவிர கருத்திற்குள் செல்லக்கூடாது. எவ்வாறு காட்டாற்று வெள்ளம் போல வெள்ளம் வடிகிறது, சில நேரத்தில் அதிகமாக வருகிறது என்பதை போல நம் வாழ்க்கை ஆற்றிலும் அந்த காட்டாறு வருகிறது. சிலர் சொல்வதை பார்த்திருக்கிறோம்,
இவர் கடன் வாங்கித்தான் இந்த தொழிலை தொடங்கினார். ஆனால் இன்று பலரும் மெச்சக்கூடிய அளவிற்கு மிக பெரும் பணக்காரராக இருக்கிறார் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஒரு சிலர் 3 தலைமுறைக்கு இவருக்கு செல்வம் இருக்கிறது, ஆனால் இவருடைய நேரமோ என்னவோ தெரியவில்லை, அவை எல்லாற்றையும் இழந்து இவர் இப்பொழுது முச்சந்தியிலே இருக்கிறார் என்று பேசுவதையும் கேட்டிருக்கிறோம். எனவே செல்வமானது செல்வோம் என்கிற பொருளுடைய அமைப்பாக இருக்கிறது. அந்த செல்வத்தின் மீது நாம் பற்று கொள்ளக்கூடாது என்பதனாலே தான் அவர் முதல் வரியிலேயே சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் என்று சொன்னார். நமது வாழ்க்கை ஆறு என்பது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஆறுக்கு இலக்கணம் கரைக்குள் அடங்கி செல்ல வேண்டும், வழியில் தடங்கள் இல்லாமல் செல்ல வேண்டும், எக்காரணம் கருதியும் அது தடைபடாமல் ஓடி சென்று தன்னுடைய இலக்கான கடலை சேர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஆற்றிற்கு இலக்கணம். நமது வாழ்க்கையாகிய ஆறுக்கு என்ன கரை? அதுதான் அவர் சொல்றார், இன்பம் துன்பம், இதுதான் கரை. இந்த ஆறு இந்த கரையை மோதினால் கரையை உடைத்து கொண்டு ஆறு தன்னுடைய எல்லையை விட்டு வெளியேறும். அப்படி வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்ப துன்பம் என்கிற 2 கரையை அமைத்திருக்கிறார். இந்த கரைக்குள்ளே எவ்வித தடங்கள் வந்தாலும் தடையில்லாமல் நாம் சென்று கொண்டே இருந்தால், கரைக்குள் அடங்கி சென்றால் கரையற்ற முருகப்பெருமானினுடைய அருட்பெரும் கடலை நாம் அடையலாம். அந்த பெரும் கருணை கடலே நாம் ஒன்றாக சேர்ந்து விடலாம். எனவே நமது வாழ்க்கை ஆறை அவ்வாறு நாம் செவ்வனே அமைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அமைத்தால் இந்த இன்ப துன்பம் 2ம் வாழ்வில் அனைவரும் சந்திக்கக்கூடியதுதான். நாம் இதற்கு அனுபவிப்பதற்கு என்ன காரணம் என்றால், முற்பிறவியிலே நாம் செய்துள்ள நல்வினை தீவினை. நல்வினை தீவினை நாம் 2மே செய்ததால் தான் மனிதனாக பிறந்திருக்கிறோம். பாவம் மட்டும் செய்தவர்கள் விலங்காகவும், புண்ணியம் மட்டும் செய்தவர்கள் தேவர்களாகவும் பிறப்பார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 2ம் கலந்து செய்தவர்கள் நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். இதனுடைய பலனாகிய இன்ப துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். எனவேதான் இந்த இன்ப துன்பங்கள் நமக்கு கரையாக அமைந்திருக்கின்றன. இந்த கரைகளை மோதினால் ஆறு அலங்கோலமாக வெள்ளப்பெருக்கை பார்த்து அமைந்துவிடும். எனவே இதற்கு நாம் மயங்கிவிடக்கூடாது. கரைகளுக்குள்ளே சென்று எதை அடைய வேண்டும் என்கிற இலக்கோடு முருகப்பெருமானினுடைய பெருங்கருணை கடலிலே நாம் கலக்க வேண்டும். அதுதான் இதை சொல்றாரு. இதை கழித்தோடும்னா இதெல்லாம் விட்டு விட்டு நம்ம போகணும். எதை? இன்ப துன்பம் ஆகியவற்றெல்லாம் கடந்து நாம் கழித்து ஓட வேண்டும் என்பதுதான் சொன்னார். அவ்வாறு ஓடுவதற்கு எக்காலம், எந்த காலத்துல நான் இது மாதிரி போவேன்? நெஞ்சே, தன்னுடைய நெஞ்சை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அப்ப வாழ்க்கை ஆறு எவ்வித தடங்களும் இல்லாமல், இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படாமல் நேரடியாக உன்னுடைய பெருங்கருணை கடலிலே எப்பொழுது கலப்பது, எந்த காலத்திலே கலப்பது என்று தன்னுடைய நெஞ்சினை பார்த்து கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். அது அவருடைய நெஞ்சை மட்டுமல்ல, நம்முடைய நெஞ்சையும் பார்த்து கூறுவது இந்த பாடல். அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு ஆறு சொன்னேன், அது காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறு தன்னுடைய தான் ஓடக்கூடிய இருமருங்கிலும் பல்வேறு தலங்களை வைத்திருக்கிறது. அந்த தலங்களுக்குள்ள பெருமான், அவருக்குள்ள கோபுரங்கள், கோயில்கள் அமைந்துள்ளன. எனவே பக்தர்கள் அந்த காவிரி ஆற்றிலே நீராடி பெருமானை வழிபடுகிறார்கள், வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதனால் ஆண்டவன் தொடர்பும் அடியார் தொடர்பும் பெற்றிருப்பதனாலே காவிரிக்கு புகழ் அதிகம். அதற்காக கங்கை குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் காவிரி
அதை விட சற்று கூடுதலான புகழை பெற்றிருக்கிறது. அதனால தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்று பட்டினப்பாலை சொல்லும். அப்படிப்பட்ட காவிரியில் அது தோன்றக்கூடிய மலைக்காட்டிலே யானைகள் அதிக அளவிலே உள்ளன. அந்த யானைகள் வயதான காலத்திலே இறந்து படுகின்றன. அவற்றினுடைய தந்தங்கள் ஆற்றிலே அடித்து வரப்படுகின்றன. தந்தங்கள், முதிர்ந்த தந்தங்களிலே முத்து விளையும் என்று சொல்லுவார்கள். இந்த உருட்டி கொண்டு வருகிற தந்தம் உடைந்து அதிலே இருக்கிற முத்தை இது எந்த விதமான பற்றும் இல்லாமல் அதை கொழித்து ஓடிக்கொண்டே வருகிறது அந்த காவிரி. அதை போல நம் வாழ்வு எனும் ஆறும் எந்த விதமான பற்றும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இதை சொல்லி இருக்கிறார். இவ்வாறு அமைந்துள்ள காவிரி ஆறு. இந்த காவிரி ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடிய செங்கோடன், திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய முருகன், திருச்செங்கோட்டு வேலன், அவனை நீ ஒரு தடவை கூட பெயரிட்டு சொல்லவில்லை. திருச்செங்கோடு என்பது காவிரிக்கும் திருச்செங்கோட்டுக்கும் இடையில ஒரு கிட்டத்தட்ட 10 மைலுக்கு மேலே இருக்கும். ஆனா அருணகிரியார் அங்கு செல்லாமலே எழுதிவிட்டாரா என்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் உண்மையில் அவர்கள் பக்தர்கள் அந்த நடைப்பயணத்தை பற்றி கவலைப்படாதவர்கள். அந்த நாளிலே வேறு வாகன வசதி இல்லாத நிலை. எனவே இது அருகாமையில் இருப்பதாக அந்த தூரத்தை அவர் கருத்தில் கொள்ளவில்லை என்பதனாலே தான் காவிரி செங்கோடன் என்கிலை. தான் நெஞ்ச பார்த்து சொன்னாரு, நீ திருச்செங்கோட்டுல வாழக்கூடிய பெருமான செங்கோட்டு வேலன்னு சொல்லி இருக்கிறியா எப்பயாவது? ஏன்னா அருணகிரிக்காருக்கு திருச்செங்கோடு ரொம்ப பிடித்த தலம். அவரே சொல்லுவார், கந்தர் அனுபூதியில 51 பாடல்ல எந்த தலத்தையும் குறிப்பிடவில்லை, இந்த திருச்செங்கோட்டை மட்டும் சொல்லி இருக்கிறார். திருச்செங்கோட்டுக்கு வேற பேரு நாகாச்சலம். அதான் சொல்லுவார், கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவை 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியேம்பர். அப்ப நாகாச்சலம் என்கிற திருச்செங்கோட்டினை ஒரே ஒரு தலத்தை மட்டும்தான் அருணகிரியார் சிறப்பாக கந்தர் அனுபூதியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த திருச்செங்கோடனுடைய பெயரை நீ சொன்னதில்லை, அதை நினைச்சு கூட பார்த்ததில்லை. அதான் செங்கோடன் என்கிலை. சரி, அவர் கையில ஒரு வேல் இருக்குதே, நமக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடிய ஞான வேல், அதையாவது நீ பேர் சொல்லி இருக்கிறியா? அந்த வேல் எப்பேற்பட்டது தெரியுமா? சூரபத்மனினுடைய 8 திசைகளையும் பாதுகாக்கின்ற மலையாக இருந்தவை. அந்த மலைகளை எல்லாம் ஒரு தனி வேலினால் கிழித்து தூள் தூளாக செய்யப்பட்டது அந்த வேல். அந்த வேலையாவது நீ சொன்னாயா? வேல் என்ற ஒரு திருநாமத்தையாவது சொல்லி இருக்கிறாயா? அதான் சொல்றாரு, காவிரி செங்கோடன் என்கிலை குன்றமெட்டும் கிழித்தோடும் வேல் என்கிலை எங்கனே முத்தி கிட்டுவதே. உனக்கு எப்படி முத்தி கிட்டும்? நெஞ்சே, நீ செங்கோடனுடைய பேரும் சொல்லல, அதே மாதிரி அந்த வேல்ங்கிற பேரையும் சொல்லல, உனக்கு எவ்வாறு முத்தி கிட்டும்? எனவே முத்தி கிட்ட வேண்டுமானால் இதை 2ஐயும் சொல்ல வேண்டும், வேலையும் சொல்ல வேண்டும், அதே போல செங்கோடன் என்கிற பெயரையும் சொல்ல வேண்டும் என்று பொருள். எனவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, செல்வம் என்பது நிலையாதது, நிலையாமை. அதனால் காவிரி எவ்வாறு முத்தை கொழித்து கொண்டு பற்றற்று ஓடுகிறதோ அதுபோல இன்ப துன்பங்களை நாம் செய்த முன்வினைகளின் பயனாக நமக்கு உள்ளது என்பதை அறிந்து கொண்டு நம் வாழ்க்கை ஆறு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஓடி பெருமானினுடைய திருவருட்பேற்றிலே கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்து கொள்ளுகிற இடம் துறை என்று சொல்லுவார்கள். ஆறும் கடலும் கலக்கக்கூடிய துறை, அதுதான் நமக்கு வேல். அதுதான் நம்மையும் முருகப்பெருமானையும் இணைப்பது. எனவேதான் வேலை நினைத்தால் நமக்கு முத்தி கிடைக்கும் என்று இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார். அடுத்த பாடல் 37வது பாடல். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை முண்டுண்டு அயர்கினும் வேல் மரவேன் முதுகூலி திரள் டுண்டும் டுடுடுடு டூடு டுடுடுடு டுண்டு டுண்டு டிண்டு டிண்டு என
கொட்டி ஆட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே. நான் முதல்ல சொன்னேன், மனிதன் காமத்திற்கு அடிமையானவன். இந்த காமம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் இருக்கிறது. இந்த காமம் என்பது மனிதனுக்கு அறவழியிலே இருக்க வேண்டும். அப்படி அறவழியிலே இருந்தால் அதனால் ஒன்றும் தொந்தரவில்லை. ஆனால் இந்த காமம் என்பது கல்லை போன்று மயக்கம் தருவது. ஆக காமமும் கள்ளும் மயக்கம் தரக்கூடிய இரு பொருள்கள். ஆனால் கள் என்பது அருந்தியவருக்கு மட்டும்தான் போதையை தரும், மயக்கத்தை தரும். ஆனால் காமம் என்பது பெண்ணை பார்த்தவுடன் அவருக்கு அந்த மயக்கம் ஏற்படும். அதை மையல் என்று சொல்லுகிறார்கள். இந்த மையலின் காரணமாக மயக்கம் ஏற்படுகிறது. இந்த மயக்கத்தை, சரி மயக்கம் இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சோம்னா, ஞானம் பெறுவதற்கு அதுதான் தடையாக இருக்கிறது. அப்ப ஞானம் பெறுவதற்கு தடையா இருக்குதுன்னா அந்த மயக்கம் நமக்கு ஏன்? அதனாலதான் காமத்தை கள்ளோடு ஒப்பிட்டார்கள். அந்த கள் குடிப்பவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை பெருமையா பேச மாட்டாங்க. அவருடைய பெருமை புகழ் அனைத்தும் அழிந்து விடும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சும் அவர்கள் ஏன் அதை அருந்துகிறார்கள் என்று நாம் நினைத்து பார்த்தால் அதிலே அவர்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுகிறது. என்ன இன்பம் அப்படின்னு கேட்டா, தன்னை மறக்கக்கூடிய இன்பம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படி தன்னை மறக்கும் பொழுது அவர்களுக்கு உள்ள கவலை, கடமை, இது எல்லாமே மறந்து போகுது. அப்படி மறந்து போறதுனால தான் அவர்கள் அதனை மீண்டும் மீண்டும் அருந்துகிறார்கள். அதனால அவர்கள் இன்பம் பெறுகிறார்கள். அப்ப தன்னை மறந்து விட்டால் இன்பம். இதைதான் ஞானியர்கள் சொன்னார்கள். இவங்கெல்லாம் கல்லை அருந்தி இந்த தன்னை மறந்தார்கள். ஆனால் ஞானியர்கள் எதையும் அருந்தாமலேயே இறைவனுடைய அருளிலே தன்னை மறந்தார்கள். இவர்கள் பாதி கிணற்றை தாண்டியவர்கள், ஞானியர்கள் முழு கிணற்றை தாண்டியவர்கள். பாதி கிணற்றை தாண்டினால் என்ன விளையும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனா முழு கிணற்றை தாண்டியவர்கள் ஞானியர்கள், அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள். அதனால தான் இவர் என்ன சொன்னாரு அடுத்த வரையில, அந்த பெண்களை சொல்லும் பொழுது கண்டுண்ட சொல்லியர். கண்டுனா கற்கண்டு, கண்டு உண்ட சொல்லியர்னா கற்கண்டை சாப்பிட்டவர்கள் பேசுகிற பொழுது அந்த கற்கண்டின் இனிமை வெளியே தெரியுமாறு பேசுவார்கள். அதனால்தான் கண்டுண்ட சொல்லியர். அந்த சொல்ல கேட்ட உடனே இவர்கள் மயங்கி விட்டார்கள். மயங்கின உடனே அந்த பெண்ணோடு இவர் ஆலிங்கனம் செய்கிறார், கட்டி தழுவுகிறார். அப்பொழுது அவர்கள் மெல்லியராக இருக்கிறார்கள். மென்மை உடையவர்னு அவருக்கு தெரியுது. அதான் சொல்றார், கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர். காம கலவி கல்லை, காமத்தினால் ஏற்படக்கூடிய கலவிங்கிற கல்லை நான் மொண்டு உண்டு அயர்கினோம். நிறைய மொண்டு 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 குடிச்சிட்டேன், அளவில்லாமல் குடிக்கிறதா மொண்டு உண்டு அப்படின்னு சொன்னார். ஆக காம கலவியில அதிகமா நான் அதுல ஈடுபட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு அயர்வு தோன்றுகிறது. வரையறை இல்லாமல் அதை அருந்தினால் அயர்வு தோன்றும். அப்படி அயர்வு தோன்றினாலும் கூட, அதான் முக்கியம் இங்க, மொண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன். அந்த வேல் இருக்குது பாருங்க, அதை நான் மறக்கவே மாட்டேன். என்னது இவர் சிற்றின்பத்தை இவ்வளவு விரிவா பேசிட்டு இப்ப நான் வேலை மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறாரே என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். இப்போ நம்முடைய மனம் இருக்கு பாருங்க, அதுக்கு நினைப்பதும் மறப்பதும் தான் அதனுடைய செயல். வழிபடுவது, துதிப்பது எல்லாம் மற்ற கரணங்கள் செய்யும். கையெடுத்து கும்பிடணும்னா கைதான் செய்யும். ஆனால் மனம் மட்டும்தான் நினைக்கிற வேலை அல்லது மறக்கிற வேலையை செய்யும்.
அதனாலதான் ஒரு திருக்கோவையார்ல ஒரு ஒரு வரி வருது, தொழுது எழுவார் வினை வளம் நீர் எழ. தொழுது கொண்டே எழுந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நெற்றியிலே நீர் எழுமாறு அப்படின்னு சொன்னார். உடனே நமக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி தொழுது கொண்டே எழுவார்கள்? திருவள்ளுவர் கூட சொல்லுவார், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள். எழுந்துதானே தொழ முடியும், தொழுது கொண்டே எவ்வாறு எழ முடியும்னு கேட்டா, கண்ணை முழிக்கிற தூக்கத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு உணர்ச்சி வருது இல்லையா, உடனே அவங்க பெருமானை நினைப்பாங்க, உடனே முருகப்பெருமானை நினைப்பாங்களாம். அப்படி நினைக்கிறது தான் தொழுது. அப்பவே என்ன பண்ண தொழுறாங்க, அப்புறம் தான் எழுந்திருக்கிறாங்க. அதனாலதான் பரிமேலழக உரை எழுதுகிற பொழுது, தெய்வம் தொழுதற்கு மனம் தெளிவது துயில் எழும் காலத்து அகலின் தொழுது எழுவாள் என்றார். துயில் எழும் காலம்னா கண்ணை முழிச்ச உடனே நாம பெருமானை நினைக்கலாம். நாம சிலர் நினைக்கலாம், நாம இன்னும் பல் விளக்கல, குளிக்கல, அப்ப இறைவனை நாம நினைக்கலாமா அப்படின்னு கேட்டா, அவர்தான் எழுந்த உடனே நினைக்கணும்னு சொல்றாரு. அப்ப நிச்சயமா எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை நினைக்க வேண்டும். அதுதான் இதுல சொல்றார். அப்ப மனம் வேலை செய்யும் போதெல்லாம் இறைவனை நினைக்க வேண்டும். அப்ப நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அப்ப சுவாசிக்கிறது மாதிரி தான் இதுவும். அப்ப எப்பெல்லாம் மனம் வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதுல நாம் சொல்ல வேண்டிய செய்தி. அது மட்டும் இல்லை, மனத்துக்கு நினைக்கணுங்கிற ஒன்றை தவிர ஒண்ணுமே இல்லை, வேற துணைக்கருவிகள் எதுவுமே வேண்டியதில்லை. சப்போஸ் நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா நாம சுறுசுறுப்பா எழுந்து சிறிது தூரம் நடந்து கோயிலை அடைய வேண்டும். அல்லது அர்ச்சனை செய்யணும்னா பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி இசை பாடணும்னா நமக்கு தொண்டை சரியா இருக்கணும், பாட்டு தெரியணும். ஆனால் நினைப்பதற்கு எந்த விதமான துணைக்கருவிகளும் வேண்டியதில்லை. அந்த மாதிரி எந்த துணைக்கருவிகளும் வேண்டியதில்லை என்பதனால மனம், உடல் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் கூட மனம் அதையே நிறைந்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் இதுல சொல்றாரு, முண்டுண்டு அயர்கினும் வேல் மறவேன், அந்த வேலை நான் மறக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப நாம லௌகீக வாழ்க்கையில சிற்றின்பம் துய்த்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வேலினை நாம் மறக்க கூடாது என்பதை இங்க தெளிவாக காட்டியிருக்கிறார். அப்ப வேலை மறக்காம இருக்கிறது எப்படி? அதுக்கு பழக்கம் வேணும். அப்படி பழக்கம் இருந்தால்தான் நாம வேலை மறக்காமல் இருக்க முடியும். சுந்தரர் சொன்னார் இல்லையா, மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. என்ன நானே மறந்துட்டா கூட நாக்கு பழக்கத்தின் காரணமாக நமச்சிவாயவே என்றுதான் சொல்லும். அதை போல நம் மனத்தை நாம் அதற்கு பழக்க வேண்டும். எப்படி பழக்கிறது? ஒரு சிறு விளக்கு ஒன்று ஏற்றிக்கொள்ளும், ஏற்றி வைத்துக்கொண்டு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை கண்ணால ஒரு 5 நிமிஷம் பார்க்க வேண்டும். பார்த்துட்டு கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு அதையே உள்முகமாக பார்க்க வேண்டும். அப்படி உள்முகமாக வேலினை பார்க்க வேண்டும். சாதாரணமா பழக்கம் இல்லைன்னா சும்மா கண்ணை மூடுனா ஒரே இருட்டா தெரியும். நாளடைவில் பழக பழக அந்த வேலானது நம் மனத்தினுள் ஒளி கீற்று போல தெரியும். இதே பழக்கம் முருக அதிகமாக பழக்கம் ஏற்படுத்தினால் அந்த கீற்றொளியானது பிழம்பாக மாறும். சரி, பிழம்பாக மாறினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, பிழம்பா மாறினா நமக்கு இன்பம் ஏற்படும், நம்மை மறந்த நிலை ஏற்படும். ஞானியர்கள் சொன்ன இல்லையா, ஆரம்பத்துல முழுவதுமாக தன்னை மறந்தார்கள், அந்த மறந்த நிலை ஏற்படும். அப்பொழுது இன்பம் உண்டாகும். அதுதான் இதுல சொல்றார், அயர்கினும் வேல் மறவேன். உடம்பு எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எனது உடைய மனமானது வேலினை மறக்காது. ஏனென்றால் அது ஞான வேல், அது எனக்கு ஞானத்தை தருகிறது, அது இன்பத்தை தருகிறது என்பதனாலே தான் இதை சொன்னாரு. மேலும் சொல்றார், முது கூலி திரள். முதுனா வயது முதிர்ந்த, கூலினா பேய், திரள்னா கூட்டமாக. முதிர்ந்த பேய் கூட்டங்கள் இந்த போரிலே விழுந்த பிணங்களை எல்லாம் உண்டு
விருந்து உண்டு மயங்கிய நிலையில முரசு கொட்டி கொண்டு ஆடுகின்றனவா. அந்த ஒலியை தான் இதுல சொல்றார். டுண்டும் டுடுடுடு டூடுடு டுண்டு டுண்டு டிண்டு டிண்டு அப்படின்னு கொட்டி அவைகள் ஆடுகின்றனவா. அப்படி ஆடுமாறு சூரனை கொன்ற ராவுத்தனேனர். இந்த ராவுத்தன் என்கிற சொல்லானது இஸ்லாமியர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆரம்ப காலத்துல அரபு நாட்டிலே இருந்து குதிரைகளை விற்பனைக்காக அவர்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குதிரை வீரர்களைத்தான் ராவுத்தர் என்று சொல்லும் பழக்கம் இருந்திருக்கிறது. பழைய பெருந்துறை புராணம் என்கிற ஒரு நூலிலே இறைவனை முஸ்லீம் போலவே, ஒரு இஸ்லாமியரை போலவே அதனுடைய ஆசிரியர் வர்ணனை செய்திருக்கிறார். இந்த ராவுத்தன் என்றால் குதிரை வீரன் என்று பொருள். அதே போல யானை வீரனுக்கு மாவுத்தன் என்று சொல்லுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. ஆக முருகப்பெருமானை ராவுத்தனே என்று சொன்னார் என்றால், ராவுத்தன் என்றால் மயிலை குதிரையாக கருதி மயிலாகிய குதிரையை ஆள்பவன், குதிரை வீரன் என்ற பொருளிலே ராவுத்தன் என்ற சொன்னார். இதான் சூர் கொன்ற ராவுத்தனே என்று இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே செய்தியை இந்த ராவுத்தருங்கிறது திருப்பெருந்துறையில அந்த கோயில்ல, திருக்கோயில்ல ஒரு தூண்ல குதிரை வீரனாக பெருமானை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு குதிரை ராவுத்தர் என்றும், அது அமைந்துள்ள மண்டபத்திற்கு குதிரை ராவுத்தர் மண்டபம் என்றும் பெயர். அங்கே இப்பொழுதும் கூட இஸ்லாமியர்கள் வந்து வழிபடுவதாக சொல்லுகிறார்கள். இவ்வாறு நம் உடம்பு எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் நான் வேலினை மறக்க மாட்டேன் என்பதை திருக்கருவை 10 அந்தாதி என்கிற நூலிலே அதனுடைய ஆசிரியர் சொல்கிறார். இருக்கினும் நிற்கும் போதும் இரவு கண் துயிலும் போதும் பொறுக்கென நடக்கும் போதும் பொருந்தி ஊன் துய்க்கும் போதும் முறுக்கிதழ் கனவாயாரை முயங்கி நெஞ்சு அழியும் போதும் திருக்களா உடைய நம்பா சிந்தை உன் பாலதாமே என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பாடல்ல இவர் சொல்றது நான் காமத்திலே ஈடுபட்டிருந்தாலும் கூட, கலவிக்கல்லை கொண்டு அயர்ந்த போதிலும் கூட நான் வேலினை மறவேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடல், இது அனைவரும் அறிந்த பாடல். நாம் நம்முடைய பூஜையிலே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடல். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இந்த பாடல் இறைவன் என்னிடத்திலே வந்தானே ஆனால் என்னை நாள் ஒன்றும் செய்யாது, வினையும் செய்யாது, கோளும் ஒன்றும் செய்யாது, கொடும் கூற்று ஒன்றும் செய்யாது. அதான் என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்து விட முடியும். அப்ப ஒரு மனிதனுக்கு நாள், வினை, கோள், கொடுங்கூற்று ஆகிய 4 தான் துன்பம் வரும். நாள்னு சொன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. சில பேர் அந்த திதின்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்கிறார்கள். ஏன்னு கேட்டா பிறந்த நாள் நட்சத்திரத்தை வைத்துதான் கொண்டாடுகிறோம். எனவே நாள் என்பது நட்சத்திரத்தை குறிக்கிறது. மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் மீன்கள் வகையில் சேர்ந்துவிடும். அப்ப கிரகம் அப்படிங்கிறது 9 கிரகங்கள், அதான் கோள். இந்த 9 கோள்களும் 12 ராசிகளிலே அடங்குகிறது. இந்த கோள்கள் அவரவர்களுக்கு உரிய காலத்திற்கு ஏற்ப ஒரு கட்டம் விட்டு மற்றொரு கட்டத்திற்கு செல்லும். உதாரணமாக குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இடம்பெயரும், சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடம்பெயரும், சூரியன் மாதத்திற்கு ஒரு முறை இடம்பெயரும். இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு கால அளவு இருக்கிறது. அவ்வாறு அது செல்லுகிற பொழுது அந்த கட்டத்திற்கு தகுந்தாற் போல அந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு அது நன்மையையோ தீமையையோ செய்கிறது.
அதனாலதான் நாடி வந்த கோள்னு போட்டார் அவர். அப்ப நாடி வந்த கோள்னா அந்த கிரகங்கள் நகர்ந்து கொண்டு வந்து இவருக்கு துன்பத்தை அளிக்கின்றன. அப்ப நாள்ல நல்ல நாளும் இருக்கும், கெட்ட நாளும் இருக்கும். அப்ப நல்ல நாள் அது நல்ல நாளா இருந்தா நாம அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. அதே போல வினைக்கு அப்படிதான், நல்வினை தீவினை உண்டு. நல்வினைய நம்ம பயப்படாம செய்வோம், ஆனா தீவினைக்கு பயந்தாகணும். அதே போலதான் கோளுக்கும். எனவே இந்த கொடும் கூற்றுன்னு இருக்கு பாருங்க, அந்த கொடுங்கிறது கூற்றுக்கு மட்டும் சேர்க்கக்கூடாது, நாளுக்கும் செய்யணும். நாளுக்கும் சேர்க்கணும், வினைக்கும் சேர்க்கணும், கோளுக்கும் சேர்க்கணும். அப்ப கொடிய நாள் என் செய்யும், கொடிய வினைதான் என் செய்யும், கொடிய கோள் என் செய்யும். எப்ப இதெல்லாம் என்ன செய்து விட முடியும்? ஒன்னும் செய்யாது என்கிட்ட. காரணம் என்னன்னு கேட்டா, இவை எல்லாவற்றிற்கும் தலைவனாக விளங்குபவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானினுடைய 3 பகுதிகள் சொல்றார். என்னன்னா, இரு தாளும். அப்ப தாள், அதனோடு உள்ள ஆபரணங்கள் என்ன? அதோட உள்ள ஆபரணங்கள் சதங்கை, தண்டை, சண்முகம் ஆக 2 தாள். அது ஒரு அதாவது தாள்ல 3 போட்டிருக்காராம். சிலம்பு போட்டிருக்கார், சதங்கை போட்டிருக்கார், தண்டை போட்டிருக்கார். ஆக இது ஒரு பகுதி. சண்முகம் 6 முகம் ஒரு பகுதி. தோள் 12 தோள்களும் அங்கே போடப்பட்டு இருக்கிற கடம்ப மாலையும். அப்ப 3 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி தாளும் அதனுடைய அணிகலன்களும். இந்த தாளும் அணிகலன்களும் நாள் என் செய்யும் என்பதற்கு உதவியாக இருக்கின்றன. அப்ப தாளும் அந்த அந்த ஆபரணங்களும் வந்து என் முன்னே தோன்றினால் நாள் ஒன்றும் செய்யாது. அதே போல சண்முகம் 6 முகமும் என்னிடத்திலே முன்னே தோன்றினால் வினையும் ஒன்றும் செய்து விடாது, செய்ய முடியாது. தோளும் கடம்பும் வந்தால் இந்த 9 கோள்களும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த உறுதியோட இருக்கணும். அப்ப கொடுங்கூற்று என் செய்யும்னு எப்ப சொல்றாரு? அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த 3ம் சேர்ந்த உருவம் என் முன்னால் வந்தால் கொடுங்கூற்று என் செய்யும் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு போட்டார். இந்த முழு உருவமும் முருகப்பெருமான் வந்தால் கொடுங்கூற்று என் செய்யும். இதைத்தான் கந்தரங்குல சொன்னார். கார்மாமிசை காலன் வரில் களப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். அப்ப கொடுங்கூற்று என் செய்யும் அப்படின்னா யமன் என்ன செய்து விட முடியும்? சிலர் கேட்கலாம், அப்படி கேட்டாராயிற்று, அப்ப அருணகிரியார் இறக்கவில்லையா? அப்ப முருகப்பெருமான் அவரிடத்துல தோன்றினார் தானே, அப்ப ஏன் அந்த கொடுங்கூற்று அவர் மேல வினை புரிந்திருக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒருவருக்கு பூரண ஆயுசுன்னு ஒண்ணு உண்டு. அது எத்தனை ஆண்டுகள் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்வது பூரண ஆயுசு. அந்த பூரண ஆயுசு வரை அவர் வாழ்ந்தாரே ஆனால் அது அவருக்குள்ள நிலை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அல்ப ஆயுசுல ஒரு விபத்தினாலோ அல்லது தன்முயற்சியினாலோ அல்லது நோயினாலோ இறந்து படுவார்கள். அப்படிப்பட்ட கூற்று இவருக்கு வரல. ஆக முருகப்பெருமானினுடைய இந்த திருவுருவத்தை மனத்திலே கொண்டோமேயானால் அற்பாயுசுல யாரும் போக மாட்டார்கள். 1. 2வது, இறக்கும் காலத்து யம பயம் இல்லாமல் இறப்பார்கள். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய பயம் என்னன்னா யம பயம். அந்த யமன் பற்றிய பயம் இல்லாமல் இறந்து விடுவார்கள் என்பதைத்தான் இதுல சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னொரு நயமும் சொல்லுவார்கள். என்னன்னு கேட்டா, தாள் அடியவருக்கு அருள் செய்ய வேண்டும்னு புறப்பட்ட உடனே அந்த ஒலி அடியவர் காதிலே விழ வேண்டும் என்கிறதுக்காகதான் ஒரு நகைக்கு பதிலாக, ஒரு ஆபரணத்துக்கு பதிலாக 3 ஆபரணம் போட்டிருக்காராம். சப்போஸ் ஒன்றினுடைய ஒலி கம்மியா இருந்தா கூட மற்ற 3 சேர்ந்து அவருக்கு போய் சேரட்டும். அப்ப அடியார்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஆகா பெருமான் புறப்பட்டு விட்டார், நம்முடைய வினைகள் எல்லாம் தீருகின்றன, தீரப்போகின்றன மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அதனாலதான் 3 போட்டிருக்காராம். எவ்வளவு நயம் பாருங்க. அதோட மட்டும் இல்லாம தாள்ங்கிறது 2, சிலம்பு, சதங்கை, தண்டை இதெல்லாம் 6, 6 2 8. ஆக
தண்டையும், அதாவது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும்ங்கிறது 8, சண்முகம்ங்கிறது ஒரு 6, அப்ப 8 6 14, தோள்ங்கிறது 12 ஆக 26, கடம்ப மாலை 1 ஆக 27 பொருள்களும் என்னை வந்து சேர்ந்தால், எனக்கு முன்னே தோன்றினால் 27 நட்சத்திரங்களினால் ஏற்படக்கூடிய தீங்கு எனக்கு இல்லை என்பதை குறிப்பாக குறிப்பிடுகிறார் என்று சொல்வார்கள். எனவே இந்த பாடல் முருகப்பெருமான் என்னிடத்திலே தோன்றினால் எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற துணிவோடு பக்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. 39வது பாடல். இந்த பாடல் சொல்லுது, உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றா விதித்தாண்டு அருள் தரும் காலமுண்டோ, வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே. இவருடைய அருணகிரியாருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க மாமனாகிய திருமாலை பற்றிய விவரம் அதில் இருக்கும், புராண வரலாறு இருக்கும். அப்படி சொல்லி அவருடைய புகழை சொல்லி அவருடைய மருமகனே என்று சொல்லுவார். அப்படிதான் இதுல சொல்லி இருக்கிறாரு. வெற்பு நட்டு உரக, வெற்பு நட்டுனா மலையை மத்தாக நட்டு அப்படின்னா தெரியுது. தேவர்கள் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் கடைய தொடங்கினார்கள். அமிர்தம் வேண்டும் விரும்பினாங்க. மிருத் அப்படின்னா மரணம்னு அர்த்தம். அமிர்தம்னா மரணத்தை அழிப்பது, மரணம் இல்லாமல் செய்வது, அதுதான் அமிர்தம். திருமால் கிட்ட இது மாதிரி அமிர்தம் கிடைக்குமா, என்ன செய்யலாம் அப்படின்னு அறிவுரை கேட்டார்கள். திருமால் என்ன சொன்னார், நான் இந்த பார்க்கடலை விட்டு எழுந்துடுறேன், பார்க்கடலை கடைந்தா நமக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே பார்க்கடலை விட்டு எழுந்தார். இதுக்கு மத்து வேணும். மத்து மேருமலையை மத்தாக கொண்டார்கள். அதுலேயும் மேருமலையில் இருக்கிற உயரமான சிகரம் மந்தாரமலை, அந்த மந்தாரமலையை மத்தாக கொண்டார்கள். அதற்கு தூண் வேணும். அமிர்தம் வரும்போது ஏதாவது அழுக்கான பொருள்கள் அந்த தூணா இருந்துடக்கூடாது, ஏன்னா அமிர்தத்தை அது கெடுத்துரும். அதுக்காக அமிர்தமே உருவான நிலவினை தூணாக வைத்தார்கள். அப்புறம் இதை கடையறதுக்கு ஒரு சுழிவு நெளிவான ஒரு பொருள் வேண்டும். அதுக்கு வாசுகிங்கிற பாம்பை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி வைத்து அதை கடைந்தார்கள். அதற்கு அடியில தாங்கு பொருளாக ஒன்று வேணும். அதான் திருமால் கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கினார். அப்படி கடைந்தவனேன்னு சொன்னார். அதான் மதித்தான் அப்படின்னா கடைந்தவன், அமிர்தத்தை கடைந்தவன். உரகபதி அப்படின்னா, உரகம்னா பாம்பு, உரகபதினா பாம்பினுடைய தலைவன். அதுதான் நம்ம வாசுகி. அதுதான் சொல்றார். அப்ப வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல. ரயில் ஓடும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற இலைச்சருகுகள்லாம் ஓடும். அந்த மாதிரி இந்த வானமானது, ஆகாயமானது பம்பரம் போல சுழல்தான். அவ்வளவு வேகமாக அதை கடைந்தார்களாம். அசுரர் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கமாக நின்று அதை கடைந்தார்கள். நமக்கு தெரியும், அப்பொழுது முதலிலே ஆலகால விஷம் வந்தது. அதை எல்லோரும் பெருமானிடத்தில் எடுத்து சென்றார்கள். சிவபெருமான் தன்னுடைய பெருங்கருணையினாலே அதை வாங்கி உண்டார். அதுதான் அவருடைய கண்டத்திலே நீலகண்டமாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, இதில் கிடைத்த அமிர்தத்தை உண்ட தேவர்கள் இறந்து பட்டார்கள். ஆனால் இதில் உண்டான விஷத்தை உண்ட பெருமான் சிவபெருமான் என்றும் இருக்கிறார். சிறப்பு இல்லையா இது? அப்படிப்பட்ட அமிர்தத்தை கடைந்தார்கள். இப்படி அமிர்தத்தை கடைங்கிற திருமாலினுடைய மருமகனே, அப்ப அவங்களுக்கெல்லாம் அமிர்தம் தந்தாய். அதுலேயும் தேவர்கள் ஒரு வரிசையாகவும் அசுரர்கள் ஒரு வரிசையாகவும் நிற்க வைத்து இவர் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார். அசுரர்கள் மோகினியின் மேல் மோகம் கொண்டு மயங்கி விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். இவ்வாறு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய அமிர்தத்தை திருமால் தந்தார். அப்படிப்பட்ட
திருமாலினுடைய மருமகனே, நீயும் எனக்கு ஒரு அமிழ்தத்தை தா. அந்த அமிழ்தம் உன்னையும் என்னையும் ஒன்றாக செய்ய வேண்டும். எப்படி ஒன்றா செய்வாங்க? ஒன்னா செஞ்சுட்டா என்ன ஆகும்? ஆமா, ஒன்றா செய்து விட்டால் இங்கே இந்த உயிர்கள் பிறப்பு எடுக்காது. ஆக பிறத்தல், உழல்தல், சாவுதல் ஆகிய மூன்றும் இருக்காது. நமக்கு தெரியும், இந்த மூன்று தொழிலையும் செய்பவர்கள் மும்மூர்த்திகள். பிரம்மா இந்த உடம்பை படைக்கிறார். உழலச் செய்வது, நம்மை பாதுகாப்பது திருமால். ஒடுக்குதல் என்கிற சாதல் என்பதை ருத்ரன் செய்கிறார். இந்த மும்மூர்த்திகளுக்கும் வேலை வேண்டும் என்பதற்காகவே நாம் அனைவரும் வினைகளை செய்து மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். ஆனால் பெருமான், முருகப்பெருமான் அவரோடு நம்மை ஒன்றாக்கி விட்டால் இந்த மும்மூர்த்திகளுக்கும் வேலை இருக்காது. நாம் பிறத்தலும் நமக்கு இல்லை. பிறந்தால்தானே நாம் இறப்பது. எனவே இறத்தலும் இல்லை, உழல்வதும் இல்லை. அதுதான் இதுல சொன்னார், உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து. தீர்த்துனா முடிவு கட்டி, என்னை உன்னில் ஒன்றா, ஒன்ன மாதிரியே என்னையும் ஆக்கிட்டேன். ஏகபோகமாயின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஏகபோகமாய் நீயும் நானும் ஒன்னா மாறிட்டோம். அப்படின்னா எனக்கு பிறவி இருக்காது. நீ அமிழ்தத்தை கொடுத்தவருடைய மருமகன். நீ கொடுத்த அமிழ்தமானது உன்னையும் என்னையும் ஒன்றாக்கி வருகிறது. எனவே அப்படி அருள் தரக்கூடிய காலம் உண்டா? மயிலேறிய மாணிக்கமேன்னு சொன்னார். இந்த மயிலேறிய மாணிக்கமேங்கிறதுல ஒரு சிறப்பு இருக்கு. மாணிக்கம் என்பது சிவப்பு நிறத்திலே அழகாக இருக்கக்கூடியது. செஞ்சூரியன் எவ்வாறு கடலில் இருந்து புறப்படுகிறதோ அது போல இந்த மாணிக்கம். சூரியன் நீலவான் நீலத்திலே நீலக்கடலிலே இருந்து கிளம்புகிறதோ அதை போல நீலமும் பச்சையும் கலந்த மயிலின் மீது இந்த மாணிக்கம் திகழ்கிறது. அப்பொழுது பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதனாலதான் மருகா மயிலேறிய மாணிக்கமே என்று சொல்கிறார். ஆக இந்த பாடலில் அவர் சொல்வது, அமிழ்தத்தை கடைந்தவருடைய மருமகனே, மயிலேறிய மாணிக்கமே, என்னை பிறப்பிலிருந்து தடுப்பாயாக என்று சொன்னார். அடுத்த பாடல் 40வது பாடல். இந்த பாடலும் முன்னரே சொன்னது போல அனைவரும் அறிந்த பாடல், பூஜையிலே சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடல், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இப்ப நம்ம நினைக்கலாம், எல்லாம் அழிந்ததுன்னு சொல்றீங்களே, அழிந்ததுனால துன்பம் தான் ஏற்படுமே தவிர ஆக்கம் ஏற்படுமா? ஆக்கினால் தானே அது இன்பத்தை தரும். இந்த பாடல்ல 4மே அழிந்ததுன்னு வந்திருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும். ஒருவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறார், அவருக்கு நோய் வந்திருக்கிறது. அவர் மருத்துவரிடம் செல்கிறார். அவர் கசப்பு மாத்திரையை தருகிறார். அந்த மாத்திரை அவருடைய நோயை அழிக்கிறது. முன்னாடியே அவர் அழிவுல இருந்தார். அந்த அழிவை மீண்டும் அழிந்ததனாலே அவர் நலம் பெற்றார். எப்படி 2 மைனஸ் சேர்ந்தா ஒரு பிளஸ்ன்னு சொல்லுவாங்களோ அதை போல முன்னரே நம்முடைய தலை எழுத்தினால் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தலை எழுத்தை அழிக்கக்கூடிய பெருமான் முருகன் என்பதை அவர் கடைசி பாடல்ல, கடைசி வரியில, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பாருங்க, திருமாலினுடைய பிள்ளை தான் அயன் பிரம்மா, சிவபெருமானினுடைய பிள்ளை தான் முருகன். அப்ப திருமாலினுடைய பிள்ளை கையால் எழுதியதை சிவபெருமானினுடைய பிள்ளை தன்னுடைய காலால் அழித்தது. அது மட்டும் இல்லை, இவரு தலையில பிரம்மன் மண்டை ஓட்டில் மிக கடினப்பட்டு எழுதியதை
முருகப்பெருமானினுடைய பிஞ்சு கால்கள் லேசாக அழித்து விட்டன. பாருங்க எவ்வளவு நயமா இதுல சொல்லியிருக்கார். அப்ப என்னுடைய தலையெழுத்து என்பது நான் இந்த உலகத்துல இதை அனுபவிக்கணுங்கிறது என்னுடைய தலையெழுத்து என்று பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அந்த தலையெழுத்தையே பெருமான் அழிச்சிடுறாராம். பெருமானினுடைய கால்கள் அழிக்கின்றனவா. சரி, அதுக்கு என்ன? இது இது எங்கிருந்து பிடிச்சாங்க அருணகிரியாருக்கு? எங்கிருந்து இந்த யோசனை வந்ததுன்னு கேட்டா, பிள்ளைத்தமிழ்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அந்த பிள்ளைத்தமிழ்ங்கிற இலக்கியத்துல சிற்றிற்பருவம் என்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ்ல ஒரு பருவம் உண்டு. அது என்ன என்று கேட்டால், பெண் பிள்ளைகள் விளையாடுகிற பொழுது சொப்பினாலே மண் திணித்து அதை கவிழ்த்து வைத்து பண்டங்கள் செய்வார்கள். மண்ணை குமிர்த்து குவிய செய்து வீடாக செய்வார்கள். இதற்கு சிற்றில் என்று பெயர். சின்ன வீடுன்னு அர்த்தம். அப்ப ஆண் குழந்தைகள் வெளியே சென்று சம்பாதித்து வருவதை போல வருவார்கள். இவர் உணவு செய்து கொண்டிருப்பார். உடனே அதை பார்த்துட்டு அந்த சிற்றிலை இவர்கள் காலினால் எட்டி உதைப்பார்கள். இதற்கு சிற்றில் சிதைத்தல்னு பேர். ஆக அந்த பருவத்தில் எழுதக்கூடிய பாடல்கள் முழுவதும் சிற்றில் சிதையேலே என்று பாடியிருப்பார். அதைத்தான் பிற்காலத்தில் ஒருத்தர் சொன்னார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய சிற்றில நீ சிதைச்ச, நான் இப்ப வளர்ந்துட்டேன், உன் காலை கெட்டிவா பிடிச்சுக்கிறேன், அப்ப இடிச்சல்ல வீடு, அந்த வீட்டை கூடுன்னு கேட்ட. வீடு என்பது இங்கே முக்தி. அப்போ உன் காலைக்கு நான் கெட்டிமா பிடிச்சுக்கிறேன், அந்த வீட்டு இன்பத்தை எனக்கு தா என்று அந்த பெண் குழந்தை வளர்ந்த பிறகு கேட்டதாக சொல்லுவார்கள். இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு சொன்னார். வேறு ஒரு வைணவ புலவர் என்ன பண்ணாரு, இதையே திருமால் இருஞ்சோலைமலை மேல இருக்கிற விஷ்ணு கிட்ட கேட்டார். உங்க பையன் பிரம்மன் இருக்கிறானே, அவன் நல்ல மழலை பேசுகிறார், அந்த மழலையில் தான் வேதம்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் சரிதான். அவர் என்ன பண்றாரு, மண்டை ஓட்டுல எழுதுறார், கிறுக்கி வச்சிருக்கிறார், அது கடினமானது. இந்த கடினமான மண்டை ஓட்டுல இவர் எழுதி வச்சிருக்காரு இல்லையா, ஏன் மென்மையா என்னுடைய நாக்கு இருக்கு, அந்த நாக்குல ஹரி என்று எழுதுறதுக்கு சாமர்த்தியம் பத்தலையே உங்க பையனுக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு கற்பனை பாருங்க. அது சொல்றார், மலைக்கு மேல் மலை விளக்காம் அழகா திருமாலே, வேத வான்குதலை 4 தலை மகனார். உங்கள்கிட்ட இருக்கிற 4 தலை உள்ள மகன் இருக்காரே, அவரு வாளா தலைக்கு மேல் எழுதுகின்றார். வாளானா சும்மா எழுதுறாருன்னு அர்த்தம், வீணா எழுதி வைக்கிறாருன்னு அர்த்தம், அதனால பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வாளா தலைக்கு மேல் எழுதுகின்றார் அரி என்று எங்கள் தாளத்தின் மேல் எழுத சமத்திலாரே. தாளம்னா நாக்குன்னு ஒரு பொருள், பனை ஓலைன்னு ஒரு பொருள். ஆக மென்மையா இருக்கிற நாக்குல இவருக்கு எழுதுறதுக்கு என்ன கஷ்டம், அதுக்கு சமத்து பத்துல மண்டை ஓட்டுல போய் ரொம்ப கடினப்பட்டு எழுதிட்டு இருக்காரு என்ன. அப்ப இந்த நயத்தை பாருங்க. ஆக அவர் மண்டை ஓட்டுல கடினப்பட்டு எழுதியதை முருகப்பெருமான் தன்னுடைய மெல்லிய பஞ்சு போன்ற திருவடிகளினால அழிச்சிட்டார். அப்ப என்னுடைய தலையெழுத்து அழிந்து விட்டது என்றால் என்னுடைய வாழ்வு வளம் பெறுமா பெறாதா? அதனாலதான் இந்த அழிவு இவருக்கு ஆக்கத்தை தந்தது, இன்பத்தை தந்தது. இதுக்கு மேல் வரிகளுக்கு போவோம். முதல் வரி, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். இவரு திருச்செந்தூருக்குள்ள நுழைகிறார். நுழைஞ்ச உடனே நாட்டுப்படலம், நாட்டினுடைய சிறப்பை சொல்றதுக்காக சொல்றார், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற வயல். அந்த பச்சை பசேல் என்ற வயல், அதை சுற்றிலும் பொழில் சோலைகள் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்ல, கெண்டை மீன்கள் கொழு கொழு என்று அதிலே துள்ளி குதிக்கின்றன வயல்கள். அந்த ஏன் துள்ளி குதிக்குதுன்னு கேட்டா, அந்த சோலை வளர்ந்து அதனுடைய நிழல் வயல்ல படுதான். அந்த படுகிற இடத்துல விளைச்சல் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நம்மை வளர்த்தெடுத்த இந்த வயலுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்றி கடனுக்காக அந்த மீன்கள் துள்ளுகின்றன. அதற்கு சிறிதும் அச்சமில்லை.
நம்மை பிடித்து யாராவது பயன்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சம் சிறிதும் இல்லாமல் அவை துள்ளுகின்றன. எனவே திருச்செந்தூருடைய நீர் வளத்தையும் அங்கே உள்ள மனிதர்களுடைய நீர்மையையும் இந்த வரி காட்டுகிறது. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில். அடுத்த வரி, தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். அங்கே கடம்ப மலர்கள் அதிகம். அதனால் புனையப்பட்ட மாலைகளை எடுத்துக்கொண்டு முருகனுக்கு சாத்துவதற்காக செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த அங்கே இருக்கிற பூங்கொடி போன்ற பெண்கள் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இந்த மலர் மாலை உள்ளே செல்கிறது. அந்த மாலை நமக்கு பிரசாதமாக நமக்கு வாராதா? அதை அவருடைய தோளிலே இருந்து நம் தோளுக்கு போட மாட்டாரா என்று அவர்களுடைய மனம் அழிகிறதா? அப்ப மனம் அழிகிறது. ஏன்னா எல்லாருமே நாம் ஆண் வேஷம் பெண் வேஷம் போட்டு இருக்கிறோமே தவிர நாம் அனைத்து உயிர்களும் பெண்கள் தான். புருஷோத்தமன் அவன் மட்டும்தான். எனவே ஒவ்வொருவரும் இறைவனை அடைய வேண்டும். உன் தோளிலே இருக்கிற மாலை எனக்கு வர வேண்டும், விழ வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய மனமும் அழிய வேண்டும். அப்படி மனம் அழிந்தால் மனம் அற்ற நிலை கிடைக்கும். அவ்வாறு மனமற்ற நிலை கிடைக்கிறதுனால அவர்களுடைய வாழ்வு வளம் பெறும். அவர்களுடைய பற்றி சிறிதும் இருக்காது. அதனால தான் பின்னாடி சொன்னாரு, மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே அப்படின்னு திருப்புகழ்ல சொன்னார். அப்படி அவர்களுடைய மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். அந்த மாமயிலோன் இருக்கானே, அந்த மயிலோனினுடைய வேல், அந்த வேல் பட்டு அழிந்தது 3. 1 வேலை, வேலைனா கடல், சூரன், வெற்பு, வெற்புனா மலை, கிரவுஞ்ச மலை. அப்ப கிரவுஞ்ச மலை, கடல் சுவரிற்று, சூரன், இந்த 3ஐயும் அழித்தான். அதான் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும். அப்படி அழிஞ்சதை ஒழிய நாம் பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் மயிலின் மீது காட்சியளிக்கிறார். அந்த மயில் ஒரு காலத்தில் சூரனாக இருந்தது. அந்த சூரனிலே உள்ள அசுரத்தன்மையை அழித்து பெருமான் தன்னுடைய கருணையினாலே அதனை வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அதை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அடியவருக்கும் என்ன தோன்ற வேண்டும் என்று கேட்டால், முருகப்பெருமானினுடைய பகைவனையே அவர் ஆட்கொண்டு தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் அவரிடம் என்ன பகையா செலுத்தி இருக்கிறோம்? இவர் அடியவராகத்தானே இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு பெருமையை தருவார் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அழிந்தது சூரன் என்றாலும் அவனுடைய அசுரத்தன்மை அழிந்து அவன் சாகா வரம் பெற்று எப்பொழுதெல்லாம் முருகன் வருகிறாரோ, நாம் எப்பொழுதெல்லாம் முருகனை வணங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவரோடு சேர்ந்து சூரனாகிய மயிலையும் வணங்குகிறோம். அவ்வாறு நம் வணக்கத்திற்குரிய சூரனாக அவன் மாறி இருக்கிறான் என்பதை இந்த பாடலிலே அறிந்து கொள்கிறோம். எனவே முதல்ல நாட்டுப்படலம் சொன்னார், அடுத்தது நகரப்படலம், நகரத்திலே இருக்கிற பெண்களை பற்றி சொன்னார். இவ்வாறு அதனாலதான் குறிப்பா மாமயிலோன்னு சொன்னார். அந்த சூரன் தான் மயிலாக மாறி இருக்கிறான் என்பதை மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது என்று சொன்னார். இந்த நிகழ்வு அற்புதமான நிகழ்வு. எனவே அவனுடைய கால்பட்டு அழிந்தது என்னுடைய தலையிலே இருக்கிற கையெழுத்து, பிரம்மனுடைய கையெழுத்து என்பதை இந்த பாடலிலே அறிந்து கொள்கிறோம். அடுத்த பாடல் 41வது பாடல். மாலே அணைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே. இதுலயும் அதே மாதிரி தான். பாலே அணைய மொழியார், பால் போன்று இனிமையான மொழியை உடைய பெண்கள், அவர்களிட நான் பெறக்கூடிய இன்பத்தை நான் எப்பொழுதும் பற்றி இருக்கிறேன். என்றும் மாலே கொண்டு, எப்பவும் நான் அதன் மீது ஒரு மயக்கத்தையே கொண்டிருக்கிறேன். வள்ளுவர் சொல்லுவார், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழ் எயிறு ஊறிய நீர்பார். பாலும் தேனும் சேர்ந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய எகிரிலே இருந்து வரக்கூடிய உமிழ் நீர்பார். அந்த மாதிரி பாலேனைய மொழியார்.
அவங்களுக்கு நாம் பெறக்கூடிய இன்பத்தை பற்றி மயக்கம் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு வகை தெரியவில்லை, வழி தெரியவில்லை. அந்த வழியை சொல்வதற்காக உன் மலர்த்தாள் தருவாய், உன்னுடைய தாமரை மலரை போன்ற 2 திருவடிகளை தந்தினா நான் உய்யும் வகை அறிந்து கொள்வேன். அந்த மாதிரி தா அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு பெருமாளினுடைய பெருமையை சொல்றார். என்ன சொல்றார்? காலே மிக உண்டு. அப்ப கால் உண்டுங்கிறார். காலே இல்லாத, முரணா இருக்கு பாருங்க. காலே உண்டுங்கிறாரு, காலே இல்லாதங்கிறாருன்னா அந்த பொருள் பாருங்க. கால்னா காற்று, காலே மிக உண்டுன்னா காற்றினை அதிகமாக உண்டு, உறிஞ்சி. அதாவது பாம்பானது காற்றை அதிகமாக உண்ணும் என்பதை தெரிந்து கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். காலே மிக உண்டு. காலே, இந்த கால் பாதம், பாதமே இல்லாத, பாதம் கிடையாது அதுக்கு, காற்று உறிஞ்சி இருக்குது. அப்படிப்பட்ட கணபணத்தின், கணம்னா கூட்டமாக, பணத்தின்னா படம் எடுக்கக்கூடிய அந்த ஆதிசேடன் மீது மேலே துயில் கொள்ளும் மாலோன், அதன் மீது அரிதுயில் கொண்டிருக்கக்கூடிய திருமாலினுடைய மருமகனே, செவ்வேலவனே, சிவந்த மேனியுடைய வேலினை பெற்றவனே என்று சொல்லி, காலே மிக உண்டு, காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன். நம்ம படுக்கை பார்த்தீங்கன்னா சில பேர் காற்றடித்த தலையணை, காற்றடிச்ச பெட்டு வச்சிருப்பாங்க, படுக்கை வச்சிருப்பாங்க. அதே போலதான் திருமால் என்ன பண்றாராம், காற்றையே நிறைய உண்ணக்கூடிய ஆதிசேஷனை படுக்கையா வச்சிருக்காரு. அப்ப அது எவ்வாறு மிருதுவாக மெதுமெதுன்னு இருக்கும் பாருங்க. அது படம் எடுத்து ஆடக்கூடிய ஆதிசேஷன், அதனுடைய நிழலிலே அவர் அரிதுயில் கொள்கிறார். எனவே இந்த காமத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு உரிய வழியை சொல்லக்கூடிய உன்னுடைய திருவடியை எனக்கு தந்து அருள்வாய் என்று இந்த பாடலிலே அவர் சொல்லி இருக்கிறார். 42வது பாடல். நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன் அங்குரச் சிறுமான் பணம் காட்டும் அல்குல்க்கு உருகும் குமரன் பாதாம்புயத்தை வணங்கா தலை வந்தது வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம உடம்ப நினம் காட்டும் கொட்டில்னு சொல்ற. நினம் காட்டும் கொட்டில் அப்படின்னா, நினம்னா சதை, மாமிசம், ஊன் குவை. கொட்டில்னா மாடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இடத்திற்கு கொட்டகை இல்லை கொட்டாயின்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் கொட்டில். நினம் காட்டும் கொட்டில்னா வெறும் மாமிசத்தாலான, எப்படி மாடெல்லாம் அடைஞ்சிருந்ததுன்னா அதுல சாணமும் மூத்திரமும் உள்ள பகுதியாக இருக்கும், ஒரே துர்நாற்றம் வீசக்கூடியது. அதே தான் நம்ம உடம்பு. நம்ம உடம்பு அப்படித்தான். ஒரு நாள் நம்ம நீராடவில்லை என்றால், குளிக்கவில்லை என்றால் அந்த துர்நாற்றம் நம் உடம்பிலும் வீசும். அதனாலதான் நினம் காட்டும் கொட்டில்னு சொன்னார். பட்டினத்தார் சொல்லுவார், இது சோறு வைக்கும் தோற்பையும்பார். சோறால் நிரப்பப்பட்ட இது தோற்பைன்னு சொன்னார். எனவே இந்த கொட்டிலை விட்டு, இந்த உடம்பை விட்டு நான் உன் வீட்டுக்கு வரணும். அதான் சொல்றார், நினம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி. ஒருனா ஒப்பற்ற, வீடுனா வீட்டு இன்பத்தை எய்தி நான் அதை அடைவதற்கு அங்க நிற்கும் குணம் காட்டி, அதை அடைவதற்குன்னு என்னுடைய மனத்திற்கு அதுக்கு வழியை காட்டு, அதற்குடைய தன்மையை எனக்கு காட்டு. அப்படி ஆண்ட குரு தேசிகனே. அப்ப அவர் அங்க இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல இந்த நினம் காட்டும் கொட்டிலை விட்டு அங்க போய் இருக்கிறார். எனக்கு இந்த மாதிரி வகை செய்தாய், அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன். அப்படி ஆண்டவனே குரு தேசிகனே. குரு தேசிகன்னா நமக்கெல்லாம் தேசிகனாக குருவாக இருக்கக்கூடிய பரமசிவன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தேசிகனாக, அவருக்கு குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே. அதான் சொல்றார் குரு தேசிகன். அப்ப பாருங்க, இந்த கொட்டிலை விட்டு இறைவனுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய பக்குவத்தை எனக்கு அருளிய குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே
அடுத்த வரியில சொல்றாரு, இப்படிப்பட்ட பெருமான் யார் தெரியுமா? வள்ளியினுடைய பணம் காட்டும் அல்குலுக்காக உருகக்கூடிய பெருமான் குமரன். அவருடைய பாதாம்புயத்தை, உன்னுடைய திருவடிகளை வணங்கா தலை, என்னுடைய தலை இருக்கு பாருங்க, இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்காத தலையாக இருக்கிறது. நாம நினைக்கலாம், அப்ப முதல்ல வீடு எய்துன்னு சொன்னாரு. ஆனா அவரே தான் இங்க என்ன பண்றாரு, இந்த நினம் காட்டும் கொட்டிலுக்காக வள்ளிய பின்தொடர்ந்து வந்தார் இல்லையா? அப்ப இது என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்று நினைக்கலாம். முருகப்பெருமான் வள்ளியை பின்தொடர்ந்து வந்தது காதலாலோ காமத்தினாலோ அல்ல, அவருடைய கருணையினால். அது எப்படி இது மட்டும் கருணைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப இது வள்ளிங்கிறது பக்குவமுள்ள ஆன்மா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை தேடி பரமாத்மா முக்தியை அளிக்க வேண்டும். ஆக பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றாக வேண்டும். அதனால தான் வள்ளியை இச்சாசக்தியாக முருகன் திருமணம் புரிந்து கொண்டார். ஆகவே வள்ளிங்க வேற யாரும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற இச்சாசக்தி தான் வள்ளி. ஆக நாம் பக்குவமுடைய ஆன்மாவாக இருந்தால் முருகப்பெருமான் நம்மை தேடி நம்மை ஆட்கொள்ளுவார் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதைத்தான் சொல்றாரு, குறச்சிறுமான் பணங்காட்டும் அல்குல்க்கு உருகும் குமரன். குமரன் சொன்னா மன்மதன் இருக்காங்க இல்லையா, அவனை இல்லாமல் செய்பவன் அர்த்தம். இப்படிப்பட்ட வீடு எய்தக்கூடிய குணத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு தேசிகன் இவ்வாறு செய்வாரான்னு சொன்னா அதுக்காக தான் குமரங்கிற வார்த்தையை போட்டார். அப்படிப்பட்டவருடைய பாதாம்புயத்தை நாம் வணங்க வேண்டும். நம்ம உடல்லையே மிகச்சிறந்த உறுப்பு தலை. ஏன் தலைன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, தலையில மூளை இருக்குங்கிறதுனால இல்லை, மூளையும் இருக்கு, அதுல செருக்கும் அங்கதான் உண்டாகிறது. அதே போல நமக்கு இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் 5ல் 4 தலையில தான் இருக்கு. அதனால ஒருவேளை தலை சிறப்புன்னு சொல்றோமோ அப்படின்னு கேட்டா அதனாலும் இல்லை. அப்ப எதனாலதான் சொல்றாங்க இது சிறப்புன்னு சொல்லி? ஏன்னா என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு ஒரு பழமொழி வேற இருக்கு. இந்த தலை பெருமானினுடைய திருத்தாள்களிலே வணங்கி இந்த உடம்பை விட்டு இந்த உயிரானது வீடு எய்தக்கூடிய தன்மையை, வீடு எய்தக்கூடிய வழியை நமக்கு சொல்லித் தருவதனாலே தலை சிறப்பு உடையது என்று கருதுகிறோம். அதனாலதான் இதை வணங்க வேண்டும். தலையை நீ வணங்காய்னு அப்பர் பெருமான் சொன்னார். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனேன்னு சொன்னார். ஆக நாம் தலை பெற்றிருப்பதனுடைய பயன் இறைவனுடைய தாளை நம் தலையோடு சேர்க்க வேண்டும். சித்தாந்தம் சொல்லும் தாடலை போல் ஒன்றாகின்னு சொல்லும். தாழ் தலைனா இறைவனுடைய தாள், நம்முடைய தலை, இந்த இரண்டும் ஒன்றாக தாடலை என்று மாறி வேறு இல்லாமல் ஒன்றாகி விட வேண்டும் என்பதனை இதை சொல்லி, இந்த மாதிரி இந்த தலையானது எனக்கு வணங்கா தலையாக இருக்கிறது, இப்படி எனக்கு ஒண்ணு வாய்ச்சிருச்சே, இப்படி வாய்த்த இந்த தலையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? அதனாலதான் வணங்கா தலை இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே, எனக்குன்னு இப்படி ஒரு வணங்கா தலை கிடைச்சிருக்குதே, நான் என்ன செய்வேன் என்று அருணகிரிநாதர் இந்த 42வது பாடலிலே மிகவும் வருத்தமுட்டு சொல்கிறார். எனவே 36வது பாடலில் தொகுப்பாக சொல்ல வேண்டுமானால் 36வது பாடலிலே செல்வம் நிலையாமையையும் இன்ப துன்பங்களின் இயல்பையும் விளக்கிய அருணகிரிநாதர் 37வது பாடலிலே எந்த நிலையிலும் முருகனுடைய வேலை நினைக்கும் ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல 38வது பாடலிலே முருகன் அருள் இருந்தால் நாள் கோள் வினை கூற்றுவன் ஆகியவற்றால் வரும் துன்பங்கள் இல்லை என்பதையும், 39வது பாடலிலே பிறந்து திரிந்து இறந்து வரும் நிலை மாறி இறைவனோடு ஒன்றுகின்ற முக்தி இன்பம் வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். 40வது பாடலிலே முருகப்பெருமானினுடைய திருவடிக்கு ஆளான பின் ஊழ்வினையின் உரைப்பு போய்விட்டது என்று தெரிந்து கொண்டோம். 41வது பாடலிலே
பெண் மயிலில் சிக்காமல் இறைவன் திருவடி தாமரையை பற்றி கொள்ளும் நெறியை சொல்கிறது. 42வது பாடல் தலையினால் அவனை வணங்க வேண்டும் என்று இந்த உலகத்தாருக்கு உய்வு தரச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழியை நமக்கு காட்டி அருளியிருக்கிறார் இந்த 7 பாடல்களிலும் என்று கூறி, இந்த வாய்ப்பிற்கு அம்மையாருக்கு, சாந்தா அம்மையார் அவர்களுக்கு நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமः.